ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் 11th அண்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம் இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. ஸோ இந்த 20 நாளில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல மார்க், 20 நாள் ஃபுல்லாலாம் கிடையாது. ஸோ ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்குது. ஏன்னா ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடியே தமிழ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஐ திங்க் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்தே தமிழ் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ஒரு 20 நாளைக்கு இந்த ஸ்டடி பிளான் நான் ஒன்றும் கிரியேட் பண்ண கிடையாது. ஸோ இந்த மாதிரி 20 நாள் இருக்குது. எக்ஸாமில் எப்படி ஃபியர் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் பிளான் எப்படி போகிறது அப்படின்னு நான் ChatGPT கிட்ட கேட்டேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக, அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கேட்டேன், ஒரு பிளான் கேட்டிருந்தேன். ஸோ அந்த பிளானை கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் அதை எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 20 டேஸ் நீங்கள் என்னென்ன பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளான் ஃப்ரம் ChatGPT நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஒருவேளை நாளைக்கு உங்ககிட்ட நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் ஈச் சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், உங்களுடைய 6 சப்ஜெக்டையும் எழுதி இந்தந்த சப்ஜெக்டில் என்னால் இவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட், நீங்கள் 11th ஐ எம் 11th அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய சப்ஜெக்ட் அண்ட் அந்த நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும், இப்போ நாளைக்கே எக்ஸாம்னா அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மார்க் உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க, உங்களுடைய இப்போதைக்கு உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பொறுத்து நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நான் வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு சொல்கிறேன், வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பிகாஸ் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்கெட் டு லைக் திஸ் வீடியோ. நிறைய மறந்துடுங்க லைக் பண்ண. ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, மேக் எ ரியலிஸ்டிக் ஸ்டடி பிளான். எப்படி சொல்கிறது, சும்மா ஏதோ ஒரு நாளைக்கு நான் 20 மணி நேரம் படிப்பேன், 19 மணி நேரம் படிப்பேன், 10 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு சும்மா ரஃபாக நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணாமல் உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ படிக்க முடியும், எவ்வளோ நேரம் உங்களால் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்க முடியும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா, நான் ஸ்கூல் டயத்தில் ஒரு 8 hours நீங்கள் ஸ்கூலில் இருப்பீங்க. இது போக வீட்டில் ஒரு 5 to 6 hours நான் படிக்க சொல்லுவேன். இதை தாண்டி ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 12 or 13 hours நான் படிக்க சொல்லுவேன். பட் அது எல்லாருக்கும் செட் ஆகுமானா, ஒரு சில பேருக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை அவங்க கம்மியான நேரம் படித்து அதிகமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஸ்லோவாக தான் படிக்க முடியும், பட் ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுமோ ஸோ அவ்வளோ டைம் நீங்கள் படிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. டிவைட் எ சப்ஜெக்ட் ஆர் டாபிக்ஸ். நீங்கள் சப்ஜெக்ட் உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸோ டிவைட் எ சப்ஜெக்ட் ஓவர் 20 days. 20 நாளைக்கும் நான் இப்போ என்கிட்ட ஒரு 20 நாள் இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது ஒரு 20 days கவுண்ட் எடுத்துக்கோங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ண 3 daysக்குள்ளே பார்த்தா ஒரு பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைம் 20 ஒரு 15 days கம்மியாயிரும். ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ 20 days இருக்குது அப்படிங்கிறப்ப 6 சப்ஜெக்ட்டு தமிழை விட்டுருங்க. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 இருக்குல்ல, இதில் நீங்கள் எது ஸ்ட்ராங், தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படிங்கிறதுல ஐடியா பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தமிழில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா தமிழை விட்டுட்டு பேலன்ஸ் 5 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் 20 daysக்கு ஒரு ஸ்டடி பிளான் போடுங்க. இல்லை நீங்கள் இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, என்னால் தமிழில் லாங்குவேஜில் தமிழில் மார்க் கொஞ்சம் கம்மியாகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இங்கிலீஷை விட்டுட்டு பேலன்ஸ் 5 சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை டிவைட் பண்ணுங்கள், 20 daysக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். 5 சப்ஜெக்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் இத்தனை நாள் படிக்க போகிறேன், நான் இந்த சப்ஜெக்ட்டில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், இதில் கொஞ்சம் வீக்காக இருக்கேன். அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தமிழில் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், ஐ மீன் கம்பேரிட்டிவ்லி தமிழில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறப்ப தமிழுக்கு ஒரு 2-3 days இனஃப். இதே நான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லை மேத்தமெட்டிக்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 5 days வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம் டேஸ் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஈச் சப்ஜெக்ட். அடுத்து ப்ரியாரிட்டிஸ் ஹை வெயிட்டேஜ் அண்ட் டிஃபிகல்ட்டி டாபிக்ஸ். இதை தான் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு தோணுதோ அட் த சேம் டைம் அது வெயிட்டேஜாகவும் இருக்கணும். அப்படி பார்க்கையில் இப்போ என்ன தான் உங்களுக்கு லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஹை ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கோ, நீட்டோ இல்லை டாக்டர் அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், அதான் நீட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஒரு மேஜர் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு தேவையான மார்க் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் மார்க் தான். லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், எக்ஸப்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷை தவிர அதர் 4 சப்ஜெக்டோடைய மேஜர் மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அந்த வெயிட்டேஜுங்கிறது அதுதான். ஸோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் அதில் டிஃபிகல்ட்டு சப்ஜெக்ட் எதுவோ அதுக்கு கொஞ்சம் அதிக டைம் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது allocate ரிவிஷன் அண்ட் மோக் டெஸ்ட் டேஸ் டுவர்ட்ஸ் த எண்ட். அதாவது ஒவ்வொரு நாள் முடிவுலையும் ஒரு ரிவிஷன் மாதிரி இன்றைக்கி என்னென்ன படிச்சிருக்கீங்க அதில்
லைக் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இது பண்ணிட்டு, அப்போ நீங்கள் படித்த சப்ஜெக்ட்லேருந்து ஏதாவது மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் லைக் உங்கள்கிட்ட, இல்லை கூகுளில் போய், இல்லை நான் வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ நிறைய மாடல் கொஷின் பேப்பர் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாடல் டெஸ்ட், மோக் டெஸ்ட் கொஷின் பேப்பர்லாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுது, எதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் தென் செகண்ட் ஸ்டெப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா 80-20 ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. விச் இஸ் 80-20 ரூல்ஸ் விச் இஸ் மீன்ஸ் ஒரு நீங்கள் 20% ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிச்சிங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் 80% நீங்கள் கவர் பண்ண மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதான் ஃபோக்கஸ் ஆன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதான் நான் சொல்கிறது. நான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ இதை நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மேஜர் சப்ஜெக்ட்லாம் நீங்கள் இதை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் அதே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து மேக்ஸிமம் எது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா பிக் கொஷின்ஸ் 5 மார்க்கு, லைக் 4 மார்க், 3 மார்க் கொஷின்ஸ், அந்த மாதிரி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதர்வைஸ் வந்து 2 மார்க்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் அவங்க வந்து எவ்ரி இயர் சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 2 மார்க் எல்லாத்தையுமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்தையுமே மீன்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கவர் பண்ணுங்கள். பட் அதர்வைஸ் பிக் கொஷினை பொறுத்தளவு நீங்கள் மினிமம் ஆஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் அந்த ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அந்த தேர்ட் ஸ்டெப் ஆக்டிவ் லேர்னிங் அண்ட் டெக்னிக்ஸ். டீச் யுவர் செல்ஃப் ஆர் சம்மோன் எல்ஸ். அதாவது வந்து இது வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னிக் தான். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை விட ஒரு ஆள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, டீச் பண்ணாங்கன்னா அது நமக்கு பெட்டராக வந்து ப்ரிப்பரேஷன் ஆகும். விச் மீன்ஸ் இப்போ நம்ம படிக்கிறத, இப்போ நான் ஒரு கொஷின் படிச்சிருக்கேன், அதில் ஏதோ ஒரு கிளாரிட்டியோட இருக்கேன், படிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கொஷினை இப்போ நான் வேற ஒருத்தவனுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கல, எனக்கு சொல்லிக் கொடுக்கல மேபி அவனுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் வரும். அப்படி அவன் கேட்கல, எனக்கு அதுக்கு ஆன்சர் நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிருவேன். இல்லை நான் சொல்லிக் கொடுக்கல, எனக்கே ஒரு டவுட் வந்துச்சுனாலும் அதை நான் கிளாரிஃபை பண்ணிக்கிடுவேன். ஸோ இப்போ நான் அவனுக்கு படிக்கிறத விட நான் அதை இன்னொருத்தவனுக்கு டீச் பண்ணல, எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மெமரிஸ் ஆகும். ஸோ அந்த டெக்னிக் தான் அதே டீச் யோர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே நான் அப்படி தான் படிப்பேன். எனக்கு நானே சொல்லி கொடுத்து தான் படிச்சுக்கிருவேன் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து படிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக். அடுத்தது மைண்ட் மேப், ஃப்ளோ சார்ட் அண்ட் சம்மரி நோட்ஸு. அதாவது இப்போ ஒரு சில கொஷின்ஸ்லாம் இப்போ டைப்ஸு அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து இது வந்தால் இது வந்தால் இது அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு படிப்போம்ல. ஒரு கொஷினே ஒரு பிக் கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை இது வந்து மேத்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அவ்வளோ ஒர்க் ஆகுமான்னு தெரில. பட் அதர் ஃபிசிக்ஸ், லைக் கெமிஸ்ட்ரி, தமிழ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கெலாம் இது ரொம்பவே ஒர்க் ஆகும். ஒரு ஸ்டோரி, அந்த டாபிக், அந்த மைண்ட் மேப்போட அந்த டைட்டில் தெரிஞ்சுன்னா அதை பற்றி சம்திங்ஸ் நம்ம எழுதலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப், ஃப்ளோ சார்ட் அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு எழுதுங்க. ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதோட சம்மரி, அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கீ டாப்பிக்கை அனாலிசிஸ் பண்ணி படிச்சிங்கன்னா, இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அந்த என்டையர் கொஷின் மறந்தாலுமே அந்த கீ டாபிக் ஆகும் இருந்துச்சுன்னா அதை வச்சு உங்களால் அட்லீஸ்ட் ஓனாவது ஒரு 5 மார்க் கொஷின்ஸில் ஒரு 4 மார்க் வாங்குற அளவுக்கு அது எழுத முடியும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் ரைட்டிங் ஆன்சர்ஸ் எஸ்பெஷலி ஃபார் தியரி சப்ஜெக்ட்லாம் வந்து கொஞ்சம் எழுதி பாருங்க. குறிப்பாக வந்து தமிழுக்கு எழுதி பாருங்க, ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா வரும். ஓகே. 4th ஸ்டெப், சால்வ் மோக் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் விச் இஸ் ஆல்சோ சேம் நான் முன்னாடி சொன்னது தான். ஸோ ப்ராக்டிஸ், டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா குறிப்பாக மேத்தமேட்டிக்ஸ்க்குலாம் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தாது, தமிழுக்கு பிக் கொஷின் எழுதுறதுக்கு டைம் பத்தாது. இப்போ மேஜர் சப்ஜெக்ட்னால் டக்குன்னு முடிச்சுடுவீங்க. பட் தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கெலாம் டைம் வந்து பத்தாது. ஏன்னா வந்து நீங்கள் நிறையா யோசிப்பீங்க, இடையில யோசிச்சு ஸ்டக் ஆகிடுவீங்க. அந்த இடத்துல நமக்கு டைம் போகிற மாதிரியே தெரியாது. பட் எண்ட் ஆஃப் த எக்ஸாம் முடிக்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் நமக்கு தெரியும் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பார்த்துங்க. அதுக்காக நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை கொஞ்சம் ஆன்சர் ரைட் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்தது ஹெல்த்தி ரொட்டீன் விச் இஸ் ஸ்லீப்பு. கம்பல்சரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ஒரு 11-12 மணி வரைக்கும்லாம் படிச்சுட்டு காலையில் 4-5 மணிக்கெலாம் எந்திரிச்சு படிப்பாங்க. இப்போதைக்கு நம்ம அவ்வளோ தேவையில்லை. எக்ஸாமுக்கு 1 டே பிஃபோர் மட்டும் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதர்வைஸ் நீங்கள் எப்போவுமே வந்து 7 to 6 hours வந்து ஸ்லீப் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு 8 hours வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ரிலாக்ஸ்டாக தூங்கலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஈட் பிரைன் ஃபுட்ஸ் லைக் நட்ஸ், ஃப்ரூட்ஸ், டார்க் சாக்லேட் அந்த மாதிரி இது. ஓகேங்களா? ஸோ நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, லைக் பாதாம், முந்திரி அந்த மாதிரி இது. அது கம்பல்சரி கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு இது தான், நம்ம படிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு 0.5% மேபி இது ஹெல்ப் பண்ணலாம். அதர்வைஸ் இது வந்து உங்களுடைய மார்க்கில் பெரிய சேஞ்சஸ்லாம் ஏற்படுத்த போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபுட்ஸ் பற்றி நல்லா வீட்டில் சமைக்கிற ஃபுட்டாக சாப்பிடுங்க. வெளியில் உள்ள ஹோட்டல் ஃபுட்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷார்ட் பிரேக்ஸு. ஓகேங்களா? லைக் ஏன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னால மேக்ஸிமம் ஒரு 25 to 35 மினிட்ஸ் தான் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட அந்த இதில் படிக்க முடியும். அதர்வைஸ் வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் லாஸ் ஆகும். ஸோ அதனால் உங்களால் வந்து லைக் எவ்வளோ
நேராக கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியுதோ ஸோ அவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட படிங்க. அதர்வைஸ் வந்து தேவையில்லாமல் டயத்து இப்போ உங்களால் வந்து ஒரு 50 மினிட்ஸ் ஒரு 50 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம் தான் பிரேக் இல்லாமல் படிக்க முடியுது அப்படின்னா படிங்க. அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் பிரேக். 10 மினிட்ஸ் ரொம்ப அதிகமாயிரும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்து நெகட்டிவ் தாட்ஸ், என்னால் வந்து முடியாது, ஐயோ இவ்வளோ இருக்கே படிக்கிறதுக்கு, நான் எப்படி படிக்க போகிறேன், 20 நாள் தான் இருக்குது, நான் எப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த தாட்ஸ்லாம் இல்லாமல் ஐ கேன் டூ திஸ், என்னால் அது முடியும், ஐ எம் ப்ரிப்பேர்டு, என்னால் கண்டிப்பாக அது முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நினைங்க. ஓகேங்களா? அடுத்து மெடிடேஷன், இதெல்லாம் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் முடியும், இவ்வளோ தான் நான் படிக்கணும். ஓகே, இல்லாட்டி உங்களுக்கு தெரியுதில்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 20 நாள் நான் இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்லிடுறேன். மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்றேன். ஸோ தென் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நத்திங் இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியுது இவ்வளோ தான் என்னால், இவ்வளோ நான் படிக்கணும், இவ்வளோ டேஸ் என்கிட்ட இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு அதுக்குள்ளே முடிச்சிருங்க. அந்த டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் பயப்படுமே தவிர, நீங்கள் தயவு செஞ்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.